பல்கலைக்கழக பட்டப்படிப்பு கல்வி முறைமையானது இன்றைய தொழில் வாய்ப்புகளுக்கு தேவையானதா அல்லது போதுமானதா? அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தொழில்நுட்பம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் அல்லது பொதுவாக அந்த ஒர்க் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள், அவர்களிடம் இருந்து என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள், அதாவது தொழில் வழங்குவோர் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்பது இவ்வாரத்துக்கான ஒரு உரையாடலாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 50,000 பவுண்ட்கள் வரை முதலீடு செய்து 4 அல்லது 3 அல்லது 4 வருடங்கள் கல்வி கற்று பெறப்படுகின்ற ஒரு பட்டப்படிப்பு, அந்த பட்டப்படிப்பை எந்த அளவிலே முக்கியத்துவமாக இந்த வேலை வழங்குபவர்கள் பார்க்கின்றார்கள் என்பதுதான் கேள்வி. இங்கே 2025 செய்யப்பட்ட சில ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த மைக்ரோ கிரெடென்ஷியல் கோர்சஸ் என்று சொல்வார்கள், அதாவது சிறிய அளவிலான 3 மாதம் 6 மாதமான ஸ்கில் ஒர்க் ஷாப்ஸ், இப்படியான கோர்சஸ் 40% அதிகரித்திருப்பதாக ஒரு ஆய்வு கூறுகின்றது. இன்னொரு ஆய்வு கூறுகின்றது எம்ப்ளாயர்ஸ், அதாவது கூகுள், அமேசான், IBM போன்றவர்கள் அவர்களுடைய அந்த வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் போது ஃபார்மல் டிகிரிஸ், அதாவது பட்டப்படிப்புகள் இல்லாதவர்களை அதிகமாக எடுக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் பார்த்திருக்கின்றார்கள். இந்த 2 தலைப்புகள் எந்த விதத்திலே அது பொதுமையானது என்பதை ஒரு விதத்திலே வைத்துவிட்டு, இன்றைய காலகட்டத்திலே இந்த மாற்றம் ஏன் நிகழ்கின்றது அல்லது இதற்கான பின்னணி என்ன என்பதை நாங்கள் ஆராய்வது பொருத்தமாக இருக்கும். கல்வி முறைமை மாற்றத்துக்கான ஒரு காரணமாக தொழில்நுட்பம் மாறிக்கொண்டு செல்கின்றது. அந்த தொழில்நுட்பத்தை பாவிக்கக்கூடியவர்கள் அதை மிக விரைவாக தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றதால் இன்று இந்த பூட் கேம்ப்ஸ் அல்லது மைக்ரோ கிரெடென்ஷியல் கோர்சஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கூடாக, அதாவது அது இப்போ பல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கின்றது, இது கூடாக தங்களை தயார்படுத்தி கொள்கின்றார்கள். அப்போ மாணவர்கள் அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அவர்கள் எவ்வளவு இந்த கல்விக்காக முதலிடுகின்றார்களோ அதனால் வரக்கூடிய அந்த பெறுவர் என்று பார்க்கும்போது இந்த மைக்ரோ கிரெடென்ஷியல்ஸ் கோர்சஸ் அல்லது சிறிய அளவிலான அந்த ஷார்ட் கோர்சஸ் என்று சொல்வார்கள் அல்லது ஸ்கில் கோர்சஸ் என்று சொல்வார்கள், இதை செய்பவர்களுக்கு அதிகமான வருமானம் வருவதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றது. இங்கே இந்த ட்ரெடிஷ்னல் கேம்பஸ் முறைமையானது என்று சொல்லும்போது 3 வருடங்கள் இல்லை 4 வருடங்கள் அதிகமாக ஒரு அந்த பாடத்திட்டத்தை சார்ந்து கல்வி கற்றுக்கொண்டு இருக்கும்போது அந்த காலத்திலேயே பல மாற்றங்கள் தொழில்நுட்பம் சார்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஒரு இன்றைய இப்போ இந்த கடந்த 2 வருடங்களுக்குள்ளே செயற்கை தொழில்நுட்பம், அதாவது செயற்கை ஆக சிந்திக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற இடத்திலே எப்படியாக உங்களை தயார்படுத்தி கொள்வது. இப்போ இதிலே கூகுளை போன்றவர்கள் ஸ்கில் ஃபர்ஸ்ட் ஹையரிங் பாலிசி என்று சொல்வார்கள், அதாவது ஸ்கில்ஸ் இருக்கின்றதா என்று பார்க்கின்றார்கள். உண்மையிலே அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தான் தொழில் முனைவோர் அல்லது ஆரம்பிப்பவர்களுக்கும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. அப்போது தொன்று தொட்டு இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் இதை இந்த இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு தேவையான தொழில்நுட்பத்தை கற்பிப்பதில் அவர்களுக்கு சிரமங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் அது ஒரு பாரிய இன்ஸ்டிடியூஷன், அதுக்கான அந்த கரிக்குலம் அல்லது பெடகாஜி என்பது ஏற்கனவே திட்டமிட்டிருப்பார்கள். அதை ஒவ்வொரு வருடமும் மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை அவர்களுக்கு. ஆனால் இதே நேரத்தில் சில துறைகள் அது அதிகமாக அந்த சொல்வார்கள் அது கவர்னன்ஸ் இருக்கின்றது அல்லது அது ரெகுலேட்டட் துறைகள், ரெகுலேட்டட் கல்வி முறைமைகள் என்று சொல்லும்போது அது மெடிசினாக இருக்கட்டும், லோவாக இருக்கட்டும், இவர்களுக்கு இது பெரிதாக பொருந்துவதில்லை. அப்போ டிகிரி என்பது என்ன என்று மேலே சொல்ல போனால் பலருக்கு இருக்கின்ற ஒரு எண்ண கருவு என்னவென்று சொன்னால், ஒரு பல்கலைக்கழக கல்வி முறை என்பது ஒரு பாடத்தை அல்லது ஒரு துறையை உங்களுக்கு கற்பிக்கிறார்கள் என்று. உண்மையில் சொல்லப்போனால் பல்கலைக்கழக முறைமை என்பது ஒருவர் தான் எப்படி கல்வி கற்க முடியும், தான் சுயமாக தொடர்ச்சியாக கல்வி கற்கக்கூடிய ஒரு வழிமுறையை அவர்களுக்கு கற்றுத்தருகின்றது.
அதாவது நீங்கள் இதை நாங்கள் இன்னொரு விதத்திலே நாங்கள் விளங்கப்படுத்துவதாக இருந்தால், இன்று நீங்கள் ஒரு துறையிலே தேர்ச்சி பெற்றிருந்தீர்களாக இருந்தால், ஒரு டிகிரி எடுத்திருந்தீர்களாக இருந்தால், 20 வருடத்துக்கு பிறகு நீங்கள் அந்த துறையை மாற்றும் போது மீண்டும் போய் ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு அல்லது அந்த கல்வியை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், அதை எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அறிவு விருத்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்று இருக்கின்ற பல மாணவர்கள், அதாவது இன்று இருக்கின்ற பல வேலைகள் ஆக இருக்கட்டும் அல்லது மாணவர்கள் அந்த வேலைக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளும் போது தொடர்ச்சியாக தங்களை ஏற்கனவே இருக்கின்ற ஸ்கில்ஸை அப்ஸ்கில்லிங் என்று சொல்வார்கள் அல்லது ரீஸ்கில்லிங் தேவைப்படுகின்றது. உண்மையிலே லைஃப் லாங் லேர்னிங் என்பது இனி ஒரு ஆப்ஷனலான விடயம் அல்ல, அல்லது அது மேண்டேட்ரியாக வந்துவிட்டது. இப்போ இந்த இடத்திலே தான் நாங்கள் இந்த கேள்வியை மீண்டும் வைக்கின்றோம். பல்கலைக்கழகங்கள் இதை எந்த அளவுக்கு தங்களுக்கான பாடத்திட்டத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று கேட்டால், உண்மையிலே இன்னும் மாற்றங்களுக்குள்ளால் தான் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ அந்த அடிப்படையில் தான் தொழில் சார்ந்து அல்லது தொழிலில் இருந்து கொண்டு கல்வி கற்கும் முறைமைகளும் இன்று மாறி வருகின்றது. அப்போ அப்படியாக இருந்தால் வெறுமனே ஒரு பட்டப்படிப்பும் அந்த பட்டப்படிப்பை முடித்தவுடன் உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்கின்ற அந்த முறை அல்லது அந்த மனம் அமைப்பு என்பது இன்றைக்கு முற்றாக மாறிவிட்டது. இதிலே தேவைப்படுகின்றது உங்களுக்கான ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கான பட்டறிவு மற்றும் உங்களுக்கான சிறப்பு தேர்ச்சி. இது இன்றைய காலத்தின் கட்டாயமாக இன்று எந்த முக்கியமான துறைகளுக்கு நீங்கள் துறைகளில் நீங்கள் கல்வி கற்க அல்லது கல்வி கற்றுவிட்டு வேலை வாய்ப்பை தேடும் போதும் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்போ இந்த அடிப்படையிலே நாங்கள் சில விடயங்களை பார்க்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது மார்க்கெட்டிங், ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், இப்படியான விடயங்கள் நீங்கள் பார்க்கும்போது இன்று தொழில்நுட்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் மெடிசினாக இருக்கட்டும் அல்லது லோவாக இருக்கட்டும் இந்த தொழில்நுட்பத்தின் தாக்கம் இருக்கின்றது. ஆனால் இந்த முதல் கூறிய அந்த துறைகளில் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே தான் தொழில்நுட்பம் சார்ந்த மற்றது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி நாங்கள் இந்த துறைகளில் தொழில் வாய்ப்புகளை தொழில் செய்ய முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் இந்த ஷார்ட் கோர்சஸ் என்பது அல்லது ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் என்பது எங்களுக்கு தவிர்க்க முடியாததும் மிக முக்கியமான ஒரு பங்கை தருகின்றது. ஆனால் அந்த இடத்திலே இன்னொரு விடயமாக பார்க்குமாக இருந்தால் நாங்கள் முற்றாக பல்கலைக்கழக பட்டப்படிப்புகளையோ அல்லது பல்கலைக்கழக முறைமைகளையோ நாங்கள் தேவையில்லை என்று கூற முடியாது. ஏனென்று சொன்னால் உங்களை சமூகத்துக்கு தயார்படுத்துவதிலும் உங்களை உங்களுக்குள் ஒரு சுய நெறியை உருவாக்கி நீங்களே பல விடயங்களை இந்த உலகத்தையும் பல விடயங்களையும் கற்கக்கூடிய அந்த கல்விக்கான ஒரு அறிவு முறைமையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றது தான் முக்கியமான ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரியுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் அதை உங்களுக்கு விரும்பிய ஒரு பாடத்தில் உங்களுக்கு ஒரு பேஷனட்டான உங்களுக்கான ஃபேவரேட்டான உங்களுக்கு விரும்பிய ஒரு பாடத்தை எடுத்து அதை ஒரு உதாரணமாக எடுத்து கற்பிப்பதால் தான் நாங்கள் அந்த துறைகளில் உங்களுக்கான பட்டப்படிப்புகளும் என்று கொடுக்கின்றார்கள். ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் பட்டறிவு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. இப்போ இந்த இடத்திலே தான் நான் கூற விரும்புவது என்னவென்று சொன்னால், இன்றைய மாணவர்கள் வெறுமனே பல்கலைக்கழக கல்வி முறையில் மட்டும் தங்கியிருக்காது. இன்றைய தொழில்நுட்பம், இன்றைய உலகம் மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்திலே சிறிய அந்த ஸ்கில் கோர்சஸ் அல்லது ஹார்ட் ஸ்கில் அல்லது சாஃப்ட் ஸ்கில்ஸ், நான் அடுத்ததாக பேச வேண்டிய விடயம் உண்மையிலேயே சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதாவது மென்திறன்கள் என்று சொல்கின்ற அந்த மென்திறன்களும் அந்த மென்திறன்களின் முக்கியத்துவத்தை நாங்கள் அடுத்த ஒரு தலைப்பிலே பேசலாம். ஆனால் இன்றைய தலைப்பிலே இந்த ஹார்ட் ஸ்கில்ஸ், இந்த சிறிய அளவிலான தொழில்நுட்பம் சார்ந்த இந்த கல்வி, தொடர்கல்வி மிக முக்கியமானது. இது புதிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அதாவது இன்று பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு மட்டுமல்ல, 20 வருடங்களுக்கு முன் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை பெற்றவர்களுக்கும் தேவையானதாகின்றது. வருங்காலத்திலே தொடர்ச்சியான லைஃப் லாங் லேர்னிங், இந்த சின்ன ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், அப்ஸ்கில்ஸ் மிக முக்கியமானது என்பதே எங்களுடைய கருத்தாக இதில் இருக்கின்றது. ஆம், மீண்டும் ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் SAN ராஜ்குமார்.